ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கலந்தாய்வில் எப்படி கலந்துக்கணும், எப்போ அப்ளிகேஷன் போடுவாங்க, எங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கணும், ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜுக்கும் நம்ம தனித்தனியாக அப்ளிகேஷன் வாங்கணுமா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்னா தனியாக அப்ளிகேஷன் அங்கே போய் கொடுக்கணுமா, மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்னா அங்கே போய் தனியாக அப்ளிகேஷன் வாங்கணுமா, பிஎஸ்சி நர்சிங்க்கு தனியாக அப்ளிகேஷன் போடணுமா, அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு தனியாக அப்ளிகேஷன் போடணுமா, இந்த மாதிரி எக்கச்சக்க டவுட் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோட எண்டில் எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கலந்தாய்வில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க, அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். கலந்தாய்வு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுப்போம். நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் 19 வகையான பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போக முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயும் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் தரமாட்டாங்க. இந்த கலந்தாய்வு நடத்துறதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்குது. இதை தான் வந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி www.medicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் இந்த கலந்தாய்வு நடத்துவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெல்லாம் கலந்தாய்வு நடத்துகிறோம், அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை அந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே அங்கே போய் தான் அப்ளை பண்ணணும். அதில் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். மே மாதம் இறுதியில் இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலன்னா நம்மளோட சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நம்ம கைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா போதும். ஒரு அப்ளிகேஷன் போட்டால் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம பார்த்த இந்த 19 கோர்ஸையும் ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கலந்தாய்வு நடத்துவாங்க. அந்த கலந்தாய்வுமே உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டென்ட் பண்ணலாம். கலந்தாய்வு மூலமாக உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி சீட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். இதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ்க்கு தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போவே அப்ளிகேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. 12th ரிசல்ட் ஃபஸ்ட்டு வரணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மே மந்த் எண்டில் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த கலந்தாய்வுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.